நம்பி நான் டிவி அட்வைஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புதுசாக பார்த்துட்டு முடிஞ்ச ஷேர் பண்ணி கொடுங்க. நான் சொல்றது கரெக்டாக தான் ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இந்த டிஎம்கே ஆட்சி மாடல் ஆட்சி சொல்றது இல்லை வரை குறைச்சி சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் சம்பவம் செய்யறதெல்லாம் டிஎம்கே ஆட்சி மட்டும் தான் முடியும். இல்லை இந்த மனுஷனை எங்கெங்க அடிக்க முடியுமோ அங்கே அடிக்கிறாங்க. அது வேற. இங்கே ஒரு ஊடகத்துலையும் ஒரு சமாச்சாரத்துலையும் பர்சனல் விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் அடிக்கிறாரு. அப்படிதான் ஆனால் கூட ஒர்க் பண்ணவங்க, அதாவது அவங்க இருந்து ஒர்க் பண்ணி 30-33 வருஷம் அது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கே வச்சுக்கிட்டு இந்த திராவிட முன்னேற்றங்களும் இந்த மாடல் ஆட்சி பண்றதெல்லாம் இவங்கெல்லாம் இறக்கி வச்சு பிரச்சாரம் பண்றதெல்லாம் எப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க கலைஞர் அந்த காலத்திலேயே எல்லாமே வச்சிருந்தாங்க. சரிங்களா? அது விஜயகாந்துக்கு பண்ணாங்க. ஸோ இப்போ தகுதி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கூட பண்ணவங்களே வச்சுக்கிட்டு இவர் அப்படி இப்படி சொல்லும்போது சத்யராஜ் நாசர் யாரும் வந்தாங்க. இப்போ கடைசியா இவர் நம்பி இவரெல்லாம் இவர் பேச்சு பேசுறோம்னு சொன்னாங்க. இதுக்காகவே இல்லை செலவுடைய இதுதான் சொல்லலாமா? நீ தப்பு இல்ல, தப்பு இல்ல. இவரே சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரா? இல்ல இவரே வந்து டீம் ஆக்க முடியாது சொல்றாரா? படத்துல எல்லாம் டாக்டர் எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் ஒரு நாள் சிஎம் எல்லாம் நினைச்சு இவரே ஒத்துக்கினார் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி. ஆனா இவர் ஒத்துக்க மாட்டாரு சிஎம் சொல்லி. சிஎம் நீங்க ஒத்துக்கினா சரி ஒத்துக்கலாம் சரி. சரிங்களா? யாரும் டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு இறக்கி விட்டாலும் சரி, நீங்க டிஎம்கே அடிமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளுநர் இறக்கி முட்டி எதுவுமே பண்ண முடியாது சொன்னாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் இங்க ஒட்டாது இல்லை. எனக்கு ஒரு வாட்டி நம்பிட்டானாக்கா அவங்க முடிச்சுட்டா அவனுக்கு ஸ்டேக் இருக்கிறதுக்கும் அவனோட அடி வைக்கிறதுக்கும் தமிழ்நாடு மக்கள் பின் தங்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்க உங்க ஆட்சியில 5 வருஷத்துல சரி கடந்த உங்க அப்பா ஆட்சியில சரி எந்த சரித்திரம் நீ பண்ணல. ஊழல் லட்சணம் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? தமிழ்நாடுல இந்தியாவில் ஊழல் ஆட்சி உங்களுக்கு பேர் இது வருது. ஊக்கல போட்டா டிபாக்கர் ஆட்சினா சீமான பேர் வருது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலமான அவங்களால பண்ண முடியாது. 13 கட்சி நீங்க வச்சிருக்கீங்க. கூட்டணி கட்சி எல்லாம் பட்டி வச்சிருக்கணும். அது தெரியுங்க. அதை திட்டத்துக்கு ஒருத்தா பண்ணிக்கலாம். இந்த பெண்ணாக்கா வந்து பேசி சரி படமா பேசிட்டாங்க. ஆனா வந்து பின்னா எப்படி பேசுறது திருப்பி தான் வருது. நம்ம யாராவது சில போய்க்கிறாங்க சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம். இவங்க முன்னாடி வந்து தைரியமா வந்து உங்களால பிரச்சாரம் பண்ண முடியுதாக்கா? ஒரு மனுஷனை பத்தி பேர் சொல்ல முடியல, தைரியம் இல்லைனாக்கா ஏன் இந்த மாதிரி 4 பேர் விட்டு நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களால முடியலனாக்கா போயிடுங்க. 7 நாள் தான் இருக்கு. 23 குத்துல மே 3 குடுக்கும் உங்களுக்கு முடியல. அப்ப தெரியும் உங்களுக்கு ஸ்கூல் அழுவீங்களா இல்ல முட்டுப்படி அழுவீங்களா இல்ல முட்டு சத்து அழுவீங்களா அழுவீங்க. சரிங்களா? என்ன காட்சி இல்ல பெரிய காட்சியா எடுத்துக்கிறீங்க. ஒரு தைரியம் இல்லைனாக்கா சொல்லாதீங்க. உங்களை எதிர்க்க தைரியம் இல்லைனா இருக்காதீங்க. மொத்தம் 4 விட்டு தைரியமா நீங்களா பண்ணக்கூடாதுங்களா? அவர் தான் முதலமைச்சர் ஆக போற முதலமைச்சர் 2027 2026 டிவிக்கு தான் வேணும். சரியா பண்ண இல்ல இருமுனை போட்டி தான் சொன்னதுதான். ஒண்ணு டிவிக்கு, இன்னொன்னு ஊழல் ஆட்சி டிஎம்கே. 2 பேர் தான் போட்டியே. இதுல எத்தனை பேர் நீங்க உள்ள இருந்திருக்காங்க? சரி, அவர் தனி மனுஷன் நிற்கிறாரு. அவரை எடுக்கலாம் நினைச்சீங்கன்னாக்கா விட்டு குத்துவார். சோ மக்களே சிந்திச்சு வாசலிங்க. உங்க விரல் புரட்சியை ஒரு விரல் புரட்சியா மாத்தி ஓட்டு 23ஆம் தேதி கவனமா காலங்காத்தால் போயிட்டு சம்பவம் செய்யுங்க. டிவிக்கு வேண்டும்.